மே மாதம் 20ஆம் தேதி பாஸ்கா 7ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 வரை. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களா? யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 11 - 19 வரை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன். நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்லுகிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாத போது அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்களாகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணம் ஆக்குகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2 வாசகங்களுமே பிரியாவிடை நிகழ்வுகளாக இருக்கின்றன. புனித பவுல் எபேசு நகரில் ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக தங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை வல்லமையோடு அறிவித்தார். இதனால் பலர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டனர். இதற்கிடையில் எபேசு நகரில் அர்த்தமி என்ற தெய்வத்தை வணங்கியவர்கள் கிறிஸ்தவ நெறிக்கும் பவுலுக்கும் எதிராக எழுந்து கலகம் செய்தனர். இதனால் பவுல் எபேசை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. அவர் அங்கிருந்து மிலேத்து என்ற இடத்திற்கு சென்று அங்கு தங்கிக் கொண்டு எபேசு திரு அவையின் மூப்பர்களை வரவழைத்து உரையாற்றினார். அவர்களை விட்டு பிரிகின்ற வேளையில் அவர் ஆற்றிய உரை இது. அவரது உரையின் ஒரு பகுதியே இன்றைய முதல் வாசகம், அதாவது எபேசு நகர மூப்பர்களுக்கு அவர் வழங்கிய பிரியாவிடை செய்தி.
தனது பிரியாவிடை உரையில் புனித பவுல் கீழ்கண்ட 3 காரியங்களை அவர்களிடம் எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக, திரு அவையின் மூப்பர்கள் என்கின்ற முறையில் தங்களிடம் கொடுக்கப்பட்ட சபையின் கண்காணிப்பாளர்கள் என்ற பொறுப்பை அவர்கள் கவனத்தோடு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவ மக்களையும் தலைவர்களையும் தாக்குவார்கள். சிலர் உண்மையை கூட திரித்து கூறுவர். எனவே விழிப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பேருடைமை என்று இயேசு கூறியதை நினைவு கூர்ந்து அதற்கு ஏற்ப தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அதிகமாக கொடுக்கின்ற தன்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிற செய்தியை அவர்களுக்கு வழங்கினார். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் குருத்துவ இறைவேண்டலை நாம் வாசிக்கின்றோம். இதை இயேசுவின் பிரியாவிடை இறைவேண்டல் என்று நாம் சொல்லலாம். ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக இறையாட்சி பணி செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணியின் இறுதியில் தான் இறப்பதற்கு முன்பாக தன் சீடர்களுக்காகவும் உலகிற்காகவும் மன்றாடுகின்றார். அதாவது அவரது பிரியாவிடை உரையானது இறைவேண்டல் வடிவம் எடுக்கிறது. இயேசு தனது குருத்துவ இறைவேண்டலில் இந்த உலகிற்காக தன் தந்தையிடம் மன்றாடுகின்றார். அடுத்தபடியாக தன் வழியாக இந்த உலகிற்கு பொழியப்பட்ட நலன்களை குறித்து தந்தையை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றார். இந்த உலகிற்காக மன்றாடுகின்ற பொழுது 3 காரியங்களுக்காக மன்றாடுகின்றார். முதலாவதாக ஒற்றுமைக்காக மன்றாடுகிறார். 17வது பிரிவு 11வது வசனம், தூய தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக, தீயோனிடமிருந்து காத்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றார். 17வது பிரிவு 15வது வசனம், அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன் என்று மன்றாடுகிறார். மூன்றாவதாக, உண்மையினால் நாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகின்றார். 17வது பிரிவு 17வது வசனம், உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியேறலும் உமது வார்த்தையே உண்மை என்று சொல்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த பின்னணியில் நமக்கு தேவையான 2 செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். முதலாவதாக, புனித பவுல் தனது பிரியாவிடை உரையில் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பேருடைமை என்கின்றார். 2 விதமான மகிழ்ச்சிகள் வாழ்க்கையில் உண்டு. ஒன்று பெறுவதால் நாம் அடைகின்ற மகிழ்ச்சி, இன்னொன்று நாம் இழப்பதால் அல்லது கொடுப்பதால் நாம் அடைகின்ற மகிழ்ச்சி. பணத்தையோ பொருளையோ புகழையோ பாராட்டையோ நாம் பிறரிடமிருந்து பெறுகின்ற பொழுது அது நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் இத்தகைய மகிழ்ச்சி அதிக நாளைக்கு நீடிப்பதில்லை. நாம் பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் அல்லது பிறர் நமக்கு எதையும் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சியானது நம்மை விட்டு போய்விடுகிறது. இன்னொரு வகை மகிழ்ச்சியானது நாம் நம் அன்பை, நம் பொருட்களை, நம் நேரத்தை, நமது ஆற்றலை பிறருக்காக கொடுப்பதன் வழியாக, பிறரது வளர்ச்சிக்காக இழப்பதன் வழியாக நாம் அடைகின்ற மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியானது நமது வாழ்க்கையில் நீடித்த தன்மை உள்ளதாக இருக்கின்றது. எனவேதான் புனித பவுல் பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்கின்றார். நமது வாழ்க்கையில் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோமா அல்லது கொடுக்கின்ற மனிதர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இயேசு தனது குருத்துவ இறைவேண்டலில் நாம் உண்மையினால் இறைவனுக்கு உரியவர்களாகும்படி நமக்காக தன்னையே இறைவனிடம் அர்ப்பணமாக்குவதாக சொல்கின்றார். அதாவது உண்மையின் வழியாக மட்டுமே நாம் இறைவனுக்கு உரியவர்கள் ஆக முடியும் என்கிற செய்தியை தருகின்றார். உண்மைக்கான தேடலும் உண்மையின்படி வாழுகின்ற தன்மையும் நம்மிடம் இருக்கின்றதா என்று நாம் சிந்திப்பது அவசியமானது. இயேசுவின் பாடுகளை தத்ரூபமாக காண்பித்த படம் த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற படம். அந்த படத்திலிருந்து ஒரு காட்சி. உண்மையா அது என்ன என்று இயேசுவிடம் கேட்ட பிலாத்து பின்பு தன் மனைவி கிளவுதியாவுடன் தனியாக இருக்கிற பொழுது தன் மனைவியை பார்த்து, உனக்கு உண்மை தெரியுமா என்று கேட்கிறார். அவருடைய மனைவி தெரியும் என்கின்றார். அதற்கு பிலாத்து, எனக்கும் உண்மை என்றால் என்னவென்று தெரியும். ஆனால் நான் அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் எத்தனையோ உண்மைகளை நசுக்கி இருக்கிறேன், உண்மையான போராட்டங்களை ஒடுக்கி இருக்கிறேன். எனது அதிகாரம் உண்மையின் குரலை நான் கேட்க விடாமல் செய்துவிடுகிறது என்று கூறுகிறார். நமது வாழ்க்கையில் உண்மையை ஒடுக்குகின்ற குழுவில் இருக்கின்றோமா அல்லது உண்மையின்படி செயல்படுகின்ற குழுவில் இருக்கிறோமா என்று சிந்திப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, எம் வாழ்வு அதிகமாக கொடுக்கின்ற வாழ்வாகவும் உண்மைக்கு ஏற்றாற் போல செயல்படக்கூடிய வாழ்வாகவும் இருப்பதாக. ஆமேன்.
ஆண்டவரின் மந்தையை காக்கவே அப்போஸ்தலர் அழுதபடி சொன்னாரே. இரத்தத்தால் மீட்டார் நல்ல மேய்ப்பர், சோதனை வந்தாலும் தளராமல் சக்தியில் நின்றிட துணிவளிப்பாய், பிரியாத அன்பால் துணிவளிப்பாய், பிரியாத அன்பால் இணைத்திடுவாய், பிரார்த்தனையில் எம்மை வளர்த்திடுவாய். வார்த்தை வாழ்வின் ஒளியே, உம் அன்பு எங்கள் பலமே, உலகமெல்லாம் இருள் சூழ்ந்தாலும் உம்மோடு நாங்கள் நடப்போம். மீட்பரே எங்கள் இயேசுவே, உம் அன்பில் எம்மை காத்தருள்வாய், உலகினுள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே உம்மையில் எம்மை நிலைநிறுத்துவாய். உம் வார்த்தை வாழ்வின் ஒளியாக, உம் அருள் எம்மில் பலமாக, ஒன்றுபட்டு உம்மை ஆராதிக்க தூயவராய் எம்மை நடத்துவாய். அதந்தையே அவர்களை காத்தருள்வாய் என்று இயேசு விண்ணகம் நோக்கி ஜெபித்தார். உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவரே தீமையில் இருந்து எம்மை விடுவிப்பாய். உம் சத்தியம் எம் வாழ்வை மாற்றிடுமே. உம்மை போல உலகில் வாழ்ந்திட அன்பின் சாட்சியாய் எம்மை அனுப்புவாய். உம் சத்தியத்தில் வாழ்ந்திடுவோம், உம் அன்பினில் நிலைத்திருப்போம். மீட்பரே எங்கள் இயேசுவே, என்றும் உம்மை பின்பற்றுவோம். மீட்பரே எங்கள் இயேசுவே, உம் கரத்தில் எம்மை ஒப்படைப்போம். உண்மையிலும் தூய அன்பிலும் உம் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். உம் வார்த்தை என்றும் வழிகாட்டும், உம் ஆவியே எம்மை நடத்திடும். உலகமெங்கும் நற்செய்தி சொல்ல அனுப்பிடுவாய் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் மெய்ப்பரே.